ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜில் நம்மளுடைய குழந்தைங்க ஒரு ஸ்டேஜில் ஒரு மிடில் ஸ்கூலில் படிச்சுட்ருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அவங்களுக்கான ஒரு கிளாரிட்டி, அவங்க என்ன எஜுகேஷன்ஸ் பண்ண போகிறாங்க, அவங்கள வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நான் இன்ஜினியரிங் பண்ணணும், இல்லாட்டி நீங்கள் வந்து மெடிசன் தான் படிக்கணுன்ற அந்த ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. நம்ம நெய்பர்ஸ் பண்ணுற மாதிரி என்னுடைய சைல்டு அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன விருப்பம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அகடமிக் அப்படின்றது ஒரு தனி விஷயம். அதை தாண்டி நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்குது. இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் பார்த்திங்கனாக்கா அந்த குழந்தைங்க வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்ஸு அதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு ஃபியர் இல்லாமல் 4 பேர்கிட்ட பேசக்கூடிய இதை கொடுங்க. நிறைய நாலேஜ் டெவலப் பண்ணுற நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதே போல் ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் கொடுங்க. அந்த சில்ட்ரனுக்கான உங்களுடைய பசங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அதை திணிக்க வேண்டாம். அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை இது பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நாலேஜஸை வந்து டெவலப் பண்ணுங்கள். அதில் அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பண்ணட்டும். ஸோ குழந்தைங்களுக்கு அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஆட்டிடியூட்டை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க. அதே போல் ஸ்போர்ட்ஸில் அவங்க இன்வால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அகடமிக்லேயும் நல்ல ஷார்ப்பனாக இருக்கும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவங்க பிரெயினை வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங் ஒரு இதில் கொண்டு வரும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அகடமிக்கும் நல்லா இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்றத குழந்தைங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதே போல் கெட்ட விஷயங்கள் இல்லை தவறான விஷயங்கள் எங்கேயா நடக்குது அப்படின்னா அவங்க சரௌண்டிங்ஸ் அதுதான் அவங்களுக்கு ஈஸியாக கேப்சர் ஆகும். ஸோ அது வந்து அவங்களோட ஏஜோட பீரியட். ஸோ நம்ம மேக்ஸிமம் ஃபேமிலிலேயும் ஒரு சண்டை போடாமல் பெரியவங்க பேரண்ட்ஸ் ஸோ அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த குழந்தைங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டில் இருப்பாங்களே தவிர இந்த மாதிரியான நெகட்டிவான ஒரு சரௌண்டிங்ஸில் குழந்தைங்கள நீங்கள் கொண்டு போயிடாதீங்க. நீங்களும் ஃபைட்டிங் எதுவும் இல்லாமல் இருக்கணும் ஃபேமிலியில். அதே போல் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஹேபிட்ஸை டெவலப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் உங்களுடைய ஏஜும் அந்த குழந்தைங்களோட ஏஜும் இப்போ சைமல்டேனியஸாக கிராஜுவலாக ஒரு சின்ன வயசுலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஃபீடிங்கில் இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைங்களும் வந்து பேரண்ட்ஸை பார்த்து தான் வளரும்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக தான் அவங்களுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கக்கூடியது, இந்த ஏஜ் பீரியடில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஓவர் த ப்ரீவியஸ் நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்போம். அப்படி இல்லைனாக்கா நம்ம ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், இல்லைனா லேண்ட் வாங்கியிருப்போம், ப்ராப்பர்ட்டி இஎம்ஐ பே பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி எல்லோரும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருப்பீங்க. இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யுவர் லைஃப்பில். இப்போது இது எல்லாமே உங்கள் லிமிட்டட் சேலரியில் நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு ஃப்ராக்மெண்டடான ஒரு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒன்ஸ் இது எல்லாமே உங்களுடைய 40 ஏஜ் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் ஒரு வெல்த் அட்வைசரோட நீங்கள் அதை கண்டிப்பாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்து அதை நீங்கள் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு நீங்கள் பண்ணிங்கன்னா எதில் எவ்வளோ இருக்கலாம், என்ன அசட் அலோகேஷன்ஸ் அப்படின்னு அவங்க இதை பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஏஜ் 40 ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு லிக்விடேட் பண்ணுற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸோட இதை நீங்கள் வச்சுக்கோங்களே தவிர எல்லாத்தையும் மணியை லாக் பண்ணிடாதீங்க. அனதர் ஒரு 5 to 10 இயர்ஸ்க்குள்ளே உங்களுடைய அந்த ஒர்க்கிங் ஸ்பேன் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும், அதாவது ஸ்ட்ரிங்க் ஆகிடும். நீங்கள் அநேகமாக ஒரு 48லேயோ இல்லை 50லேயோ ரிட்டைர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட் எல்லாமே லிக்விடேட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் வச்சுக்கிறது இஸ் அட்வைசபிள். இல்லைனா சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஐடியில் ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒரு எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இங்கே ஊர்லேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க, இல்லை வேறு கண்ட்ரிக்கே நீங்கள் மைக்ரேட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு நிறைய அதை லாக் பண்ணிடாதீங்க. ப்ராப்பர்ட்டி ரியல் எஸ்டேட்டில் அதை லிக்விடேட் பண்ணக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுடைய
என்ன ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வச்சுருக்கீங்களோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஃப்ராக்மெண்டடில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அது எல்லாமே ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது வெல்த் கிரியேஷனுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் வச்சுருப்பீங்க. நான் வெக்கேஷன் ட்ராவல் பண்ணணும், இல்லை ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு இதை வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் லாக் பண்ணிடலாமல் இதை நீங்கள் லிக்விடேட் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் கரெக்டாக ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கிறது இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். நீங்கள் ஆல்ரெடி எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது எதுவாக இருந்தாலுமே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக தான் நீங்கள் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். இதை நீங்கள் ஒரு ப்ராப்பர் வெல்த் மேனேஜரோ இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசர் கூடயோ நீங்கள் அதை வந்து உட்காந்து கரெக்டாக பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவர் த பீரியட் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் அப்படின்றதே நீங்கள் லைஃப்பில் பார்க்க முடியாது. இது மாதிரியான சர்வீஸ் வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் 2800 கிளைண்ட்ஸ்க்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் ஆல் ஓவர் 60 கண்ட்ரீஸில் இருக்க கிளைண்ட்ஸ்க்கு எங்களுடைய சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆல் த ஃபேமிலிஸ் ஆர் தே ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ சாட்டிஸ்ஃபைட். உங்களுக்கு எங்கள் சர்வீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்கள் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க ஒவ்வொரு அந்த ஸ்டேஜ், அதாவது 35 to 45 ஏஜில் இருக்க ஒவ்வொரு மிஸ்டேக்ஸை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம இதில் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். அதே போல் ஒன்ஸ் நீங்கள் ஒரு 45 ஏஜ் இல்லை 40 to 45 நீங்கள் டச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய மென்டலாக நம்ம கொஞ்சம் டயர்ட்னஸ் ஆகிடுவோம். ஏன்னா இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம், அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டயர்ட்னஸ் வர சான்சஸ் இருக்கும். இயர்லி ஸ்டேஜில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்தோமோ அது ஏஜ் ஆக ஆக கொஞ்சம் நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி இது பண்ணுவோம். நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மென்டல் டயர்ட்னஸ் இல்லாமல் நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதே நீங்கள் வைஸ் வர்ஸா பார்த்தீங்கன்னா பிளானே பண்ணலை அப்படின்னா இந்த ஏஜில் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். இட் லீட்ஸ் டு நமக்கு ஹெல்த்தும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்க்கு நிறைய கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணிடும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12B படம் மாதிரி தாங்க. வந்து பஸ்ஸு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, பஸ்ஸுக்கு அப்புறம் அது மாதிரி உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸை வந்து நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படின்னா ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த உங்களுக்கு டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக இதில் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மென்டலி எக்ஸாஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னா யூ சீக்கிங் எ ப்ராப்பர் ப்ரொஃபஷ்னல் மேனேஜர். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் யாராவது நல்ல பர்சன்ஸ் அன்றைக்கி நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கிடச்சி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய லிபரேஷன்ஸ் ஃப்ரீடமை கொடுக்கும். அது உங்களுடைய லைஃபுக்கு எப்பயுமே நல்லதாக இருக்கும். ஸோ அதே போல் இந்த ஏஜில் 35 to 48 முடிச்சு 45 அப்படின்னு நம்ம வரும்போது 2 விஷயம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஒன்று வந்து நம்மளுடைய பாடியோட ஹெல்த் செக்கப், அதே போல் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸோடைய ஃபினான்ஷியல் செக்கப். பாடியோடைய ஹெல்த் செக்கப் அப்படின்னும் போது இந்த ஹெல்த்தை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். இஃப் இட் இஸ் ஏதாவது ஒரு க்ரானிக் இல்னஸ் ஏதாவது வந்திருந்தால் கூட ஈஸியாக அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யங் ஏஜ்லேயே கிடைக்கும். அதனால் நம்ம நாள்பட்டு நம்ம செக்கப் போகிறத விட ஒரு 40-45 போகும்போது எதர் மேல் ஆர் ஃபீமேல் அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய சான்சஸ் இருக்கும். அதே போல் தான் ஃபினான்ஷியலி அப்படின்னும் போது நீங்கள் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க ஆர் டூ இட் யுவர் செல்ஃப் அந்த பேட்டர்னில் நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் அப்போ கண்டிப்பாக அது ஃபினான்ஷியல் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதையும் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். இந்த ஏஜை தாண்டிட்டிங்கன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்த்தும் சரி அவ்வளோ சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ண முடியாது. நம்மளோட ஃபினான்ஷியல் செக்கப்பும் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து ஒரு 40-45க்குள்ளே ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது ஆல்வேஸ் அட்வைசபிள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் செக்கப்பும் ஹெல்த் செக்கப்பையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டு. அதாவது நம்ம ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னா உங்களுடைய அந்த கார்பஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு எவ்ரி மந்த் என்ன கேஷ் ஃப்ளோ தேவை, இன்னும் வந்து ஒரு கான்டிஜென்சி ஃபண்டை வந்து நீங்கள் ஒரு தேவைக்காக ஒரு எடுத்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ இருக்க 50,000 நமக்கு மந்த் எக்ஸ்பென்சஸ் நடக்குதுன்னா அவர் அதே ஒரு ஏஜ் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakhs அவருடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஆகும். இந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மட்டும் போதுமானா கண்டிப்பாக போதாது. நீங்கள் ஒரு சஃபிஷியண்ட்டாக உங்களுடைய இன்கம் இன்னைக்கு ஒரு அமௌண்ட் வேல்யூ இருக்குன்னா அந்த இன்கமில் 40% வந்து நீங்கள் அலோகேட் பண்ணி அது ஒரு
கான்டிஜென்சி ஃபண்டாக வச்சுக்கணும். விச் மீன்ஸ் அது எதுக்கு யூஸ் ஆகும்னா எதுக்கு வேணாலும் யூஸ் ஆகும். லைக் எமர்ஜென்சி ஃபண்டாக யூஸ் ஆகலாம். வேறஸ் நமக்கு வந்து ஒரு ட்ராவல் இருக்குது, நம்ம பசங்க அப்ராடில் இருக்காங்க, அவங்கள நம்ம ட்ராவல் பண்ணி போய் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம். இல்லை நமக்கு வந்து ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம் ஃபேமிலியில் மெம்பர்ஸ்க்கு யாருக்கோ இல்லை தனக்கோ வந்தாலும் அந்த டைமில் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். ஸோ நமக்கு அப்போ அந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸை தாண்டி நம்மக்கிட்ட ஒரு கான்டிஜென்சி பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக தனியாக நீங்கள் கார்பஸ் க்ரியேட் பண்ணியிருக்கணும். இது வந்து ரிட்டையர்மெண்ட்டோடைய கேஷ் ஃப்ளோவும் ரெகுலராக வச்சுருக்கணும். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானரோட உட்காந்து அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கணும் அப்படின்றத இன்றைக்கே நீங்கள் அதை தாட் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவரையும் நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி வைஸாகவும் ஒரு ஃபினான்ஷியல் வைஸாகவும் உங்களுக்கு ஒரு நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஓவர் கம் பண்ணுறது எப்படி பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அட் த சேம் டைம் நீங்கள் எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், எந்த மாதிரி மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தனக்கும் தன்னுடைய ஃபேமிலி அண்ட் நம்மளோட சில்ட்ரன் இது எல்லாத்த பற்றியும் நம்ம இதில் பார்த்துருக்கோம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோவில் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய நோன் சர்க்கிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அல்லது இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை நான் மீட் பண்ணேன். Until then, bye from Anita Mohan. So, Investment Solutions வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நல்ல நல்ல டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம்.